கர்ணன் படத்துல 3 தலைமுறைய டிஃபரெண்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. வயசானவங்க எல்லாருமே பஸ்ஸ நிப்பாட்டணும்னு சொல்லி ரொம்ப சாஃப்ட்டா பெட்டிஷன்லாம் போட்டு, இந்த மாதிரி தான் பெரிய அதிகாரிகிட்டலாம் கெஞ்சி பஸ்ஸ நிப்பாட்டுறதுக்கு போராடுவாங்க. ஆனா இளைஞர்கள் வந்து நம்ம போராடுனா பஸ் நிக்காது அப்படின்னு வன்முறைய கையாளுவாங்க. இந்த 2 ஜெனரேஷன் என்னென்னலாம் பண்றாங்க அப்படிங்கிறத அடுத்த ஜெனரேஷன் நின்னு பார்க்குற மாதிரி காமிப்பாங்க. ஒரு பொண்ணு காலேஜுக்கு போகும்போது, அப்ப பஸ் ஸ்டாப்ல ஒரு சண்டை வந்துரும் பஸ்ஸுக்காக. அத அடுத்த ஜெனரேஷன் ஆன ஒரு சின்ன பையன் வேடிக்கை பார்க்குற மாதிரி காமிப்பாங்க. அதே மாதிரி இந்த கழுதைக்கு கால்ல கட்டு போட்டிருக்கிற மாதிரி நம்ம ஊர் மக்களும் இந்த மாதிரி தான் கட்டுப்பாடா வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சின்ன பசங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே போவாங்க. சின்ன பையன் தான் வந்து கல்ல விட்டு ஃபர்ஸ்ட் டைம் பஸ்ஸ அடிச்சு நொறுக்குவான். அதே பையன் தான் வந்து நானும் பஸ்ஸ அடிச்ச ஆள்ல ஒருத்தன் அப்படின்னு முன்னுக்கு வந்து நிக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஒரு கட்டத்துல கலெக்டர் வந்து இந்த ஊர் மக்கள் கிட்ட சமாதானமா பேசுறதுக்காண்டி வந்திருப்பாரு. கலெக்டர் மட்டும் தான் ஊருக்குள்ள வரணும். போலீஸ் யாரும் ஊருக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு அந்த சின்ன பசங்கள வச்சுதான் அந்த ஊர் மக்கள் வந்து சொல்லி விட்டுருப்பாங்க. ஒரு கட்டத்துல கர்ணன் வந்து மிலிட்டரிக்கு போகிற மாதிரி ஆர்டர் வந்திருக்கும். அப்ப சின்ன பையன் தான் வந்து கர்ணனை கூப்பிடுறதுக்காண்டி வருவான். கர்ணனுக்கு திரௌபதி கிட்ட பேசணும்னு நினைப்பாரு. அப்ப சின்ன பையனை விட்டுதான் திரௌபதிய கூட்டிட்டு வர சொல்லுவாரு. அதே மாதிரி ஒரு கட்டத்துல கர்ணனுக்கும் திரௌபதிக்கும் சண்டை வந்திருக்கும். அப்ப திரௌபதி வந்து கர்ணனை பையனை விட்டு தான் கூட்டிட்டு வர சொல்லுவாங்க. அதே மாதிரி பஸ்ஸ கண்டிப்பா நம்ம ஊர்லயும் நிக்கணும் அப்படிங்கிறத ஒரு குழந்தை தான் ரொம்பவே ஆசைப்படும். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள அந்த 5 பெரியவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு பையன் மூலமா தான் கர்ணன் வந்து தெரிஞ்சுக்குவாரு. இந்த பையனுடைய பேர் வந்து பெருமாள்னு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த பையன் கூடயே ஒரு குதிரை இருக்கும். அந்த குதிரைக்கு இன்னொரு மீனிங் வந்து பரின்னு அர்த்தம். சோ இந்த 2 பேரை கனெக்ட் பண்ணி தான் இதுக்கு முன்னாடி எடுத்த பரியேறும் பெருமாள் படத்தோடைய ரெஃபரன்ஸுக்காக இந்த பையன் மூலமா காமிச்சிருப்பாங்க. பெரியவங்க வந்து என்னதான் போலீஸ் ஸ்டேஷன்ல அடி வாங்கிட்டு வந்தாலும் திரும்பவும் சமாதானமாயி பிரச்சனை எல்லாம் வேண்டாம்னு நினைப்பாங்க. ஆனா கர்ணன் வந்து இல்ல சண்டை போடுவான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. தனுஷ் நடிச்ச கர்ணன் படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். சோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்க. இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ அமேசான் பிரைம் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த ஒரு ஃப்ரேம்ல ஏமனுடைய வீட்ல மிலிட்டரி ட்ரெஸ் இருக்கும். ஒருவேளை இவரும் மிலிட்டரியில வேலை பார்த்திருந்திருக்கலாம். ஆனா எங்கேயுமே வந்து வேலை பார்த்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. இல்லன்னா இவரு மிலிட்டரிக்கு போகணும்னு ஆசை கூட இருந்திருக்கலாம். சோ இந்த கனவை தான் வந்து கர்ணன் கிட்ட வச்சிருப்பாங்க. அதனாலதான் கர்ணனும் மிலிட்டரி போலீஸ் ட்ரைனிங்லாம் போக ஆசைப்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல பஸ்ஸ உடைச்சிட்டு வந்துட்டீங்க. இப்ப யாரு பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த செவத்துல வந்து விஜயகாந்த் நடிச்ச போராடுடாங்கிற பாட்டோட பேர் எழுதியிருக்கும். அதே மாதிரி அலையோசேன்ங்கிற படத்தோடைய பேர் எழுதியிருக்கிறதையும் பார்க்க முடியும். சோ இந்த பாட்ட கனெக்ட் பண்ற விதமா இவங்க வந்து இனிமேல் இவங்களுடைய லைஃப்ல போராடுற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த வார்த்தைகள் மூலமா காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் கண்ணபிரான் வந்து பொடியன்குளம் ஊருக்குள்ள வந்திருப்பாரு. அப்ப அவருக்கு உட்கார்றதுக்கு சேர் கொடுத்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தலப்பா கட்டி இருக்கிறத கழட்ட மாட்டாங்க. சோ இதுவே இவருக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு இரிட்டேஷனா இருக்கும். இத கனெக்ட் பண்ற விதமா தான் அந்த 5 பேர அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து நீ ஏன் சேர் குடுக்கல அப்படிங்கிறதுக்காக அந்த 5 பேருமே வந்து கால் வலிக்க வலிக்க நிக்க வச்சிருப்பாங்க. தலப்பா கட்டி இருக்கிறவர வந்து கழட்ட மாட்டியா அப்படின்னு சொல்லி அடி அடின்னு வெளுத்து கட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கண்ணபிரான் வந்து ஜீப்ல இருந்து இறங்கி வரும்போது ஒரு ஆள் வந்து மீன் புடிச்சுக்கிட்டு இருப்பாரு. போலீஸ பார்த்த உடனே அவருடைய தலையில இருக்கிற தலப்பாவை கழட்டிருவாரு. உடனே கண்ணபிரானுக்கு வந்து சந்தோஷப்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இங்க கொண்டா நான் மீன் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கியிருப்பாரு. மீன் தூண்டில தண்ணிக்குள்ள போடும்போது அங்க ஒரு 5 மீன் வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த 5 மீன் வந்து அந்த 5 பெரியவங்கள ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி காமிப்பாங்க. கண்ணபிரான் வந்து பஸ்ஸ உடைச்சவங்கள ஆளுங்களை கூட்டிட்டு போய் அடிக்கலாம்னு நினைச்சிட்டு அந்த பஸ் ஓனரா கூட்டிட்டு வந்திருப்பாரு. ஆனா பஸ் ஓனர் வந்து பயந்து போய் இல்ல மன்னிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி சமாதானம் ஆகுற மாதிரி அந்த பஸ் ஓனர் வந்து ஊர் மக்கள் கிட்ட பேசுவாரு. இதுக்கு அப்படியே பேரலா என்ன நடக்கும் அப்படின்னா கர்ணனுடைய அம்மா வந்து இந்த வாள் இருக்கிறதுனாலதான் நமக்கு பிரச்சனை வருது. சோ இந்த வாளை வந்து நம்ம தூக்கி போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாளை வந்து குளத்துல தூக்கி போட போகும்போதுதான் அந்த பஸ் ஓனர் வந்து சமாதானம் ஆகிற மாதிரி பேசுவாரு. இன்னொரு பக்கம் திரௌபதி வந்து சூடனை ஏத்தி சாமி கும்பிடுற மாதிரி காமிப்பாங்க. சோ இதெல்லாம் வந்து அந்த ஊர் மக்களுக்கு சேஃப் ஆக்கி இருக்கும். ஆனா இதே இது அந்த வாள் வந்து தண்ணிக்குள்ள இருக்குதுன்னு தெரிஞ்சதும் திரும்பவும் கர்ணன் வந்து அந்த வாளை எடுத்துட்டு வரும்போது 5 பெரியவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. சோ திரும்பவும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத இந்த வாள் மூலமாவே கன்வே பண்ணியிருப்பாங்க.
இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல 5 பேர அடி அடின்னு அடிக்கும்போது பட்டாம்பூச்சி பறக்க முடியாம தவிக்கும். அதே மாதிரி அடிச்சு முடிச்சுருவாரு. அதுல ஒருத்தர் எந்திரிக்க முடியாம துடிதுடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த பட்டாம்பூச்சியும் கீழ விழுந்து எந்திரிக்க முடியாம துடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்புறம் கர்ணன் வந்து அந்த 5 பேர் எங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் காப்பாத்த வருவாரு. ஒவ்வொரு ஆளா வண்டியில ஏத்தும்போது அந்த பட்டாம்பூச்சி பறந்து போகும். ஸோ இந்த 5 பேர் வந்து காப்பாத்தியாச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த பட்டாம்பூச்சி மூலமா காமிச்சிருப்பாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த ஒரு ஷாட்ல வந்து கண்ணபுரான காமிக்கும்போது சுபாஷ் சந்திர போஸ் போட்டோ இருக்கும். அதே மாதிரி இந்த 5 பெரியவங்கள காட்டும்போது அம்பேத்கருடைய போட்டோஸ் இருக்கும். ஸோ இந்த போட்டோஸ் மூலமாவே யார் மேல் ஜாதி, யார் கீழ் ஜாதி அப்படிங்கிறத அழகா டிஃபரண்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல கர்ணனுக்கு வந்து மிலிட்டரிக்கு போக ஆர்டர் வந்திருக்கும். அப்ப இல்ல எனக்கு வந்து இந்த ஊர் மக்கள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி போக மாட்டாரு. அந்த ஃப்ரேம்ல அம்மாவும் சரி, அவங்க அப்பாவும் சரி கர்ணன் கிட்ட பேசவே மாட்டாங்க. ஊர் மக்கள் தான் எல்லாருமே சேர்ந்து, "இல்ல நீ போயிட்டு வா" அப்படின்னு சொல்லி பேசுவாங்களே தவிர, கர்ணனுடைய அம்மா வந்து கடவுள்கிட்ட சாமி கும்பிடுற மாதிரியும், அதே மாதிரி அவங்க அப்பாவும் கையில ஒரு மாலைய வச்சுக்கிட்டு, பையன் வந்து மிலிட்டரிக்கு போகணும் அப்படின்னு சாமி கும்பிடுவாரு. இந்த ஒரு ஃப்ரேம்ல ஒரு பெரிய பன்னி இருக்கும். மத்ததெல்லாம் குட்டி குட்டி பன்னியா இருக்கும். இத கனெக்ட் பண்ற விதமா ஏமன் வந்து பெரிய ஆளுங்களோடலாம் பேச மாட்டாரு. ரொம்ப மிங்கிள் ஆகலாம் இருக்க மாட்டாரு. ஆனா, சின்ன பசங்களோட தான் மிங்கிள் ஆகி ரொம்ப சகஜமா பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல கர்ணனுடைய அக்கா வந்து ஏமன் கிட்ட கேட்பாங்க. ஏதாவது பிரச்சனைன்னு வந்துச்சு அப்படின்னா, கர்ணன கழட்டி விட்டுற மாட்டல அப்படின்னு சொல்லி ஏமன் கிட்ட கேட்பாங்க. அதுக்கு ஏமன் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, என் உயிர குடுத்து நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா தான் ஏமன் வந்து எப்படியாவது நம்ம ஊர் மக்கள காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவரே இறந்து போவாரு. கர்ணனும் அவருடைய அப்பாவும் நடந்து வரும்போது இடையில ஒரு முள்ளு வேலி இருக்கும். அத தாண்டி தான் வருவாங்க. அதே மாதிரி என்னதான் வந்து அந்த பையனும், குதிரையும் ஊர்ல கலவரம் நடக்குதுன்னு பதட்டத்துல வர சீனாவே இருந்தாலும், அந்த வேலிய அந்த குதிரை வந்து தாண்டி வர மாதிரி தான் கன்டினியூட்டியா மிஸ் ஆகாம காமிச்சிருப்பாங்க. அதே சீன்ல ஆரம்பத்துல கர்ணன் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, "நான் ஊருக்குள்ள போகப் போறேன்" அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அவருடைய அப்பா வந்து, "இல்ல நீ போக்கூடாதுன்னு" சொல்லி தடுத்து நிறுத்துவாரு. அப்ப அந்த சின்ன பையன் வந்து ஊருக்குள்ள கலவரம் நடக்குது அப்படின்னு சொன்னதும், அந்த வாள அவங்க அப்பாவே எடுத்து போன்னு சொல்லிக் குடுப்பாரு. ஸோ அப்ப அவருடைய பொண்ணு வந்து ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி காமிப்பாங்க. ப்ரீ கிளைமாக்ஸ்ல போலீஸ்காரவங்க எல்லாரும் ஊர் மக்கள அடிப்பாங்க. அப்ப அடிக்க வர்ற அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்ல ஒரு பொண்ணுக்கு பிரசவ வலி வந்துரும். அப்ப அந்த சண்டை காட்சிக்கான சவுண்ட் எஃபெக்ட் என்னதான் இருந்தாலும், அந்த அம்மா அழுகுற சத்தமும் அதுல ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஊர்ல நடக்கிற அந்த சண்டை வந்து ஒரு பிரசவ வலிங்கிற மாதிரி அந்த அம்மா மூலமா கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த அம்மா வந்து பிரெக்னன்ட்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சும்மாலாம் கிளைமாக்ஸ் கூட்டிட்டு வந்திருக்க மாட்டாங்க. மஞ்சனத்தி சாங்லயே இந்த அம்மா வந்து ஒரு பிரெக்னன்ட்டா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு ஃப்ரேம்ல படத்துடைய கதை போற போக்குல காமிச்சிருப்பாங்க. கர்ணன் படத்த ஒரு தடவையாவது நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டர் ரோலும் உங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல கர்ணன் படத்துடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது. செக் பண்ணி பாருங்க. கர்ணன் படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.